எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 13 மற்றும் 14 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம 12th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 12th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் 44வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட செஞ்சி கோட்டை எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. அஸ்திரா ஏவுகணை என்பது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏர் டு ஏர் மிசைல். மத்திய உள்துறை செயலர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கோவிந்த் மோகன். கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பெருவுடையார் திருக்கோவில் யாரால் கட்டப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜேந்திர சோழன். டெஸ்லா நிறுவனத்தின் முதல் விற்பனையகம் எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மும்பை. 2025ஆம் ஆண்டிற்கான ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வர்ஷா தேஷ்பாண்டே. இந்தியாவிலேயே முதன்முறையாக எந்த மாநிலத்தின் காவல் நிலையத்திற்கு ISO சான்றளிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளா. கஜா மித்ரா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அசாம் மாநிலம். தமிழ் வளர்ச்சி கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1946ஆம் ஆண்டு. சர்வதேச மலாலா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜூலை 12ஆம் தேதி. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ 13 அப்புறம் 14 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விநாயகர் சதுர்த்தி எந்த மாநிலத்தின் மாநில விழாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மகாராஷ்டிரா. இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்துடைய மாநில விழாவாக, அதாவது ஸ்டேட் ஃபெஸ்டிவலா விநாயகர் சதுர்த்தியை அறிவிச்சிருக்காங்க. அதாவது மகாராஷ்டிரால சர்வஜனிக் கணேஷ் உற்சவ் அப்படிங்கிற பெயர்ல விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. இப்போ இதை தான் இப்போ அந்த மாநிலத்தில் ஸ்டேட் ஃபெஸ்டிவலா அறிவிச்சிருக்காங்க. ஸோ விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சுதந்திர போராட்ட வீரர் லோகமானிய திலகர் இருக்கார் இல்லையா, அவர் 1893ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள்கிட்ட ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு தேசியவாத மனப்பான்மையை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த விநாயகர் சதுர்த்தியை 1893 லோகமானிய திலகர் தொடங்கியிருப்பாரு. ஸோ இப்போ அந்த விநாயகர் சதுர்த்தியை மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபெஸ்டிவலா அறிவிச்சிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ், தெலுங்கானா மாநில அரசு சதர் சம்மேளன் விழாவை மாநில விழாவாக அறிவிச்சிருக்காங்க. மேற்கு வங்க மாநில அரசு பெங்காலி புத்தாண்டான பொய்லா பைசாக் இருக்கு இல்லையா, அந்த பண்டிகையை பார்த்தீங்கன்னா மாநில தினமாக அறிவிச்சிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தீங்கன்னா பங்களா மாட்டி பங்களா ஜெல் ஆகிய என்ற ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடல் மாநில பாடலாக மேற்கு வங்க மாநிலம் அறிவிச்சிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சோனாலி மிஸ்ரா. அதாவது ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ், ரயில்வே பாதுகாப்பு படை, இப்போ இந்த RPF உடைய முதல் பெண் தலைமை இயக்குநராக சோனாலி மிஸ்ரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ரயில்வே பாதுகாப்பு படைக்கு முதல் பெண் தலைமை இயக்குநராக மூத்த IPS ஆஃபீஸரான சோனாலி மிஸ்ராவை நியமிச்சிருக்காங்க. இவங்க 2026ஆம் ஆண்டு அக்டோபர் 31 வரைக்கும் இந்த பொறுப்புல இருப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சரி, இவங்களுக்கு முன்னாடி இப்போ இந்த பொறுப்புல யார் இருக்காங்க அப்படின்னா மனோஜ் யாதவ். அவருடைய பதவி காலம் இப்போ ஜூலை 31 முடியுது. ஸோ அதை அடுத்து சோனாலி மிஸ்ரா பொறுப்பேற்பாங்க RPF உடைய தலைமை இயக்குநராக. தேர்ட் கொஸ்டின், SCO வெளியுறவு அமைச்சர் கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சீனா. ஸோ சீனாவில் தியான்சின் அப்படிங்கிற நகரத்துல தான் இந்த SCO வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டமானது நடைபெற இருக்கு. ஸோ SCO அப்படின்னா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புல ஒரு 10 உறுப்பு நாடுகள் இருக்குன்னு சொல்லி பார்த்திருப்போம். இதோடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங், அதாவது வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு அப்படிங்கிறது சீனால தியான்சின்ல நடக்க போது இதில் நம்ம இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பங்கேற்க போறாங்க. இப்போ ரீசெண்டா தான் SCO உடைய பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம், அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது சீனால கிங்டாவோ அப்படிங்கிற நகரத்துல நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். சரி, இப்போ இந்த SCO உடைய எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்கு? 10 நாடுகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த நாடுகள் என்னென்ன அப்படின்னா, நம்ம இந்தியா உறுப்பு நாடா இருக்கு, சீனா இருக்கு. சீனா தான் இந்த வருஷம் SCO மாநாட்டை நடத்துது, SCOக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கு. அடுத்து ரஷ்யா, ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அப்புறம் பெலாரஸ் ஆகிய 10 நாடுகள் இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல இருக்கு. உங்களுக்கான கொஸ்டின், இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு, இதோட தலைமையகம் எங்க இருக்கு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்த ஃபோர்த் கொஸ்டின், மாநிலங்களவை நியமன MPக்களை யார் நியமிக்கிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி,
குடியரசுத் தலைவர். ஸோ மாநிலங்களவை அப்படின்னா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லலாம். ராஜ்யசபா ஆர் உங்களுக்கு மாநிலங்களவை அல்லது மேலவை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த மாநிலங்களவை உறுப்பினர் அதாவது மாநிலங்களவை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் 12 உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா நியமன உறுப்பினர்களாக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க. ஸோ கலை, கல்வி, கலாச்சாரம் இந்த மாதிரி முக்கியமான துறைகளில் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியவங்களில் ஒரு 12 பேர் தான் நியமன உறுப்பினர்களாக குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவையில் நியமிக்கப்படுறாங்க. இப்போ ஒரு 4 பேரை பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை நியமன உறுப்பினராக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேர் யாருன்னா ஹர்ஷவர்தன் ஷ்ரிங்லா, அடுத்து உஜ்வல் நிகம், சி சதானந்தன், அடுத்து மீனாட்சி ஜெயின். இவங்க 4 பேரை பத்தி பார்த்தோம்னா இதுல ஹர்ஷவர்தன் ஷ்ரிங்லா என்பவர் வந்து முன்னாள் வெளியுறவு செயலர். அடுத்து உஜ்வல் நிகம், இவர் ஒரு வழக்குரைஞர். இப்போ மும்பை பயங்கரவாத தாக்குதல்ல அது சம்பந்தமான வழக்குல பாத்தீங்கன்னா அரசு வழக்குரைஞராக பங்கேற்றவர் தான் உஜ்வல் நிகம். அடுத்து சி சதானந்தன், இவர் கேரளாவை சேர்ந்த மூத்த பிஜேபி கட்சியை சேர்ந்தவர், பிஜேபி தலைவர். அடுத்து மீனாட்சி ஜெயின், இவங்க வரலாற்று ஆய்வாளர். இவங்க 4 பேர் தான் இப்போ மாநிலங்களவையில நியமன உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால. இப்போ மாநிலங்களவை உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலை, அறிவியல், சமூக சேவை, கல்வி, சட்டம் இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியவங்களில் ஒரு 12 பேர் தான் மாநிலங்களவை நியமன உறுப்பினராக குடியரசுத் தலைவர் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. மொத்தம் 12 பேர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ 4 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி எந்த ஆர்டிக்கல்ல குறிப்பிடுறாங்க அப்படின்னா அரசமைப்பு சட்டப்பிரிவு 80 உட்பிரிவு 1A. ஸோ 80 உட்பிரிவு 1A என்ன குறிப்பிடுறாங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, அவங்க தேர்ந்தெடுப்பதற்கான வரையறை, இது பத்தி சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிக்கல் 80 சப்கிளாஸ் 1A அப்படிங்கிறது. அடுத்து அதே மாதிரி அரசமைப்பு சட்டப்பிரிவு 80 உட்பிரிவு 3A என்ன குறிப்பிடுறாங்கன்னா மாநிலங்களவை நியமன உறுப்பினர்களாக 12 பேர் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்த சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிக்கல் 80 சப்கிளாஸ் 3A அப்படிங்கிறது. அடுத்த 5வது கேள்வி, விம்பிள்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் கோப்பையை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜானிக் சின்னர். இத்தாலி வீரர் ஜானிக் சின்னர் தான் இப்போ நடைபெற்ற விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காரு. ஸோ கிராண்ட் ஸ்லாம் போட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் அப்படிங்கிறது நடத்தப்படுது. ஸோ ஆஸ்திரேலியா ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன், அடுத்து US ஓப்பன் சொல்லிட்டு 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டி இருக்கு. அதில் 3ஆவதாக நடத்தப்படக்கூடியதான் இந்த விம்பிள்டன் அப்படிங்கிறது. இந்த விம்பிள்டனில் பார்த்தீங்கன்னா இப்போ இத்தாலி நாட்டை சேர்ந்த ஜானிக் சின்னர் சாம்பியனா இருக்காரு. அதே மாதிரி இவர் இந்த வருஷம் ஆஸ்திரேலியா ஓப்பன் சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காரு. US ஓப்பன்லயுமே இவர் சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காரு. இப்போ விம்பிள்டன்ல முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காரு இத்தாலி வீரர் ஜானிக் சின்னர். அடுத்து மொத்தமா இவர் வின் பண்ணது எத்தனை கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா 4 கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வின் பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த விம்பிள்டன்ல மகளிருக்கான ஒற்றையர் பிரிவு உமன் சிங்கிள்ஸ் கேட்டகரியில பாத்தீங்கன்னா போலந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக் வந்து சாம்பியனா இருக்காங்க. இவங்க இதுவரைக்கும் வின் பண்ண 6வது கிராண்ட் ஸ்லாம் பட்டம், மொத்தமா வந்து 6வது கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. 6வது கேள்வி, பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை மையம் எங்கு உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்போ லக்னோல பாத்தீங்கன்னா நம்ம உத்தரப்பிரதேச மாநிலத்தின் லக்னோல இந்த பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை மையமானது ஓபன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக தான் ஓபன் பண்ணியிருப்பதா நம்ம பார்த்துருப்போம். இப்போ எதுக்காக எகைன் இதை பற்றி பார்க்குறோன்னா, இப்போ பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிஜி கல்லூரியில் உத்தரப்பிரதேசத்துடைய முன்னாள் முதலமைச்சரான சந்திரபானு குப்தா அவர்களுடைய சிலையை வந்து திறந்து வச்சிருக்காரு. அப்போ பேசின போது இந்த லக்னோவில் வந்து பிரம்மோஸ் ஏவுகணைக்கான சோதனை மையமானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருப்பாரு. ஸோ எங்கே அமைச்சிருக்காங்க? லக்னோவில், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவில் தான் பிரம்மோஸ் அதாவது ஏவுகணை சோதனை மையம் அமைக்கப்பட்டிருக்கு. இதை பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் அமைச்சிருக்காங்க. பிரம்மோஸ் ஏவுகணை அப்படிங்கிறது இந்தியா மற்றும் ரஷ்யாவுடைய கூட்டு முயற்சினால் உருவாக்கப்பட்டது. இது ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை தான் பிரம்மோஸ் ஏவுகணை. 7வது கேள்வி, பழமையான ஆசிரியம் கல்வெட்டு எங்கு கண்டெடுக்கப்பட்டது? ஆன்சர் புதுக்கோட்டை. ஸோ இப்போ ஆசிரியம் அப்படின்னா என்னன்னா அடைக்கலம் கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு பாதுகாப்பு வழங்குறது தான் ஆசிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியம் கல்வெட்டு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து பாதுகாப்பு அளிப்பது தொடர்பாகவோ அல்லது உரிமைகள், நில உரிமைகள், இல்லைன்னா கோவில்களுடைய சொத்தை வந்து இன்னொருத்தவங்க நிர்வகிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயத்தை தான் வந்து ஆசிரியம் கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கு.
ஸோ நம்ம தமிழ்நாட்டில் 100க்கும் கம்மியான ஆசிரியம் கல்வெட்டு தான் பதிவாயிருக்கு. அதில் அதிகமாக 75க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் அப்படிங்கிறது புதுக்கோட்டையில் தான் கண்டறியப்பட்டிருக்கு. புதுக்கோட்டையை தவிர்த்துன்னு பார்க்கும்போது சிவகங்கை, மதுரையில் இந்த ஆசிரியம் கல்வெட்டு அப்படிங்கிறது கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூகூர் பகுதியில் வந்து ஆசிரியம் கல்வெட்டு அப்படிங்கிறது கண்டெடுத்திருக்காங்க. ஒரு 3 கல்வெட்டு, 2 முழு கல்வெட்டு, ஒரு துண்டு கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 கல்வெட்டை வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. இதுல முதல் கல்வெட்டு வந்து 13ஆம் நூற்றாண்டு எழுத்தமைதியோட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1.5 அடி அகலம், 2.25 அடி அகலம் கொண்டதாகவும் சமமற்ற பலகைகள்ல ஒரு 11 வரிகள் இந்த கல்வெட்டுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2வது கல்வெட்டுல பாத்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, 3வது கல்வெட்டு 15வது நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னும் இந்த ஆய்வாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 8வது கேள்வி, வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற நூலை வெளியிட்டவர்? ஆன்சர் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆப்ஷன் ஏ மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ கவிஞர் வைரமுத்து அவர்கள் திருக்குறளுக்கு எழுதிய உரை நூலான வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படிங்கிற தலைப்பிலான நூலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து திருக்குறளுக்கு வைரமுத்து எழுதிய உரை நூல். ஸோ இதோட பேர் தான் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை. இதை ஸ்டாலின் அவர்கள் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 9வது கேள்வி, கோட்ட சீனிவாச ராவ் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி நடிகர். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரபல நடிகரான கோட்ட சீனிவாச ராவ் அவர்கள் வந்து காலமாயிருக்காரு. இவர் தமிழ், தெலுங்குன்னு சொல்லிட்டு இந்த மொழிகளில் நிறையா மூவிஸில் வந்து நடிச்சிருக்காரு. அதில் முக்கியமாக பார்த்தோன்னா இவர் தெலுங்குல தான் ஃபர்ஸ்ட் அறிமுகமாக இருக்காரு. 1978 பிராணம் காரிது அப்படிங்கிற திரைப்படம் மூலமாக திரையுலகுக்கு அறிமுகமாக இருக்காரு. அடுத்து தமிழ் திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு, சாமி உள்ளிட்ட படங்களில். ஸோ மொத்தமாக 750க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருதானது 2015 வழங்கியிருக்காங்க. இவர் நடிகர் மட்டும் இல்லாமல் பிஜேபி எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காரு. 10வது கேள்வி, யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்ட செஞ்சிக்கோட்டை எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? ஆன்சர் 13ஆம் நூற்றாண்டு. ஸோ இப்போ யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் 44வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக இந்தியாவிலேருந்து மராத்திய இராணுவ தலங்கள் சேர்த்திருக்காங்க. மராத்திய இராணுவ தலங்கள் அப்படின்னா ஒரு 12 கோட்டைகளை தான் அந்த மராத்திய இராணுவ தலங்கள் அப்படிங்கிற தலைப்புல யுனெஸ்கோ பட்டியலில் சேர்த்திருக்காங்க. அதுல 11 கோட்டைகள் வந்து மகாராஷ்டிரால இருக்கு. ஒரே ஒரு கோட்டையான செஞ்சிக்கோட்டை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, இந்த செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருக்கு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். சாரி, இதுல ஆன்சர் இருக்கு விழுப்புரம். ஸோ விழுப்புரத்துல தான் செஞ்சிக்கோட்டை இருக்கு. இது 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இப்போ ரீசெண்டாக பாரிஸ்ல பார்த்தீங்கன்னா 47வது உலக பாரம்பரிய குழு அமர்வு அப்படிங்கிறது நடந்துச்சு. அதில் தான் இந்தியாவிலேருந்து 44வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக மராத்திய இராணுவ தலங்கள் சேர்த்திருக்காங்க. அதில் 11 கோட்டை மகாராஷ்டிரா, ஒரு கோட்டை தமிழ்நாட்டின் செஞ்சிக்கோட்டை. சரி, இப்போ இந்த செஞ்சிக்கோட்டை பார்த்தீங்கன்னா எங்கே ஃபர்ஸ்ட் யார் தொடங்குறாங்க இந்த செஞ்சிக்கோட்டை அப்படின்னா, கோனார் வம்சத்தினாலதான் இந்த செஞ்சிக்கோட்டை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது, அதாவது கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்க சமணர்கள் வாழ்ந்ததாக கல்வெட்டுகள்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் சோழர்கள் பாத்தீங்கன்னா கிபி 871 907 ஆண்டு வரைக்கும் அங்கே செஞ்சிக்கோட்டையில ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அடுத்து பாண்டியர்கள் வசம் கிபி 1014 1190 ஆண்டு வரைக்கும் செஞ்சிக்கோட்டை இருந்திருக்கு. அடுத்து விஜயநகர பேரரசு 13ஆம் நூற்றாண்டுல செஞ்சிக்கோட்டையில ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விஜயநகர பேரரசு காலத்துல பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசுனால அந்த கோட்டை செஞ்சிக்கோட்டை அப்படிங்கிறது விரிவுபடுத்தப்பட்டது. இந்த 1509 1829 ஆண்டு வரைக்கும் 20 வருஷத்துக்கு விரிவுபடுத்த வேலையை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மராத்தியர்கள் வந்திருக்காங்க. மராத்தியர்கள்ட்ட பாத்தீங்கன்னா பீஜப்பூர் சுல்தான் படை வந்து கைப்பற்றிருக்காங்க இந்த செஞ்சிக்கோட்டையை. 1677 மராத்திய மன்னர் சிவாஜி வந்து இந்த செஞ்சிக்கோட்டையை வந்து இன்னும் வலுப்படுத்தினாரு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அவுரங்கசீப்புடைய தக்கான படையெடுப்புல பாத்தீங்கன்னா மராத்திய மன்னரா இருந்த சிவாஜியுடைய 2வது மகன் சத்ரபதி ராஜாராம் வந்து தப்பிச்சு இந்த செஞ்சிக்கோட்டைக்கு வந்து அங்கே உள்ள முகலாயர்களோட போரிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் முகலாயர்கள் கோட்டையை முற்றுகையிட்ட போதும் 7 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அவர் அங்கே ஆட்சி செஞ்சாரு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து 10 மாதம் ராஜா தேசிங்கு ஆட்சி புரிஞ்சிருக்காரு இந்த செஞ்சிக்கோட்டையில அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 1698 கர்நாடக நவாப் வசம் வந்து செஞ்சிக்கோட்டை இருந்திருக்கு. 1750 பிரெஞ்சு வசம் இருந்திருக்கு. 1761 கிழக்கிந்திய கம்பெனி வசம் வந்து இந்த செஞ்சிக்கோட்டை அப்படிங்கிறது இருந்திருக்கு. அப்புறம் 1921 இதை தேசிய நினைவு சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க. இப்போ இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த வருஷம் 2025 சேர்க்கப்பட்டிருக்கு ஜூலை மாதம். சரி, இந்த செஞ்சிக்கோட்டை பார்த்தீங்கன்னா கிழக்கின் ட்ராய் அப்படின்னும் அறியப்படுகிறது.
நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் இப்போ செஞ்சிக்கோட்டை சேர்த்திருக்காங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி வேற என்ன தலங்கள்லாம் தமிழ்நாட்டிலேருந்து இப்போ யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சோழர் கோவில்கள் சேர்க்கப்பட்டிருக்கு, மாமல்லபுரம் சேர்த்திருக்காங்க, நீலகிரி மலை ரயில், மேற்கு தொடர்ச்சி மலை, இப்போ செஞ்சிக்கோட்டை, இந்த தலங்கள்லாம் தமிழ்நாட்டிலேருந்து சேர்க்கப்பட்டது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில். 11வது கேள்வி, சுபான்சு சுக்லா கீழ்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் விண்ணுக்கு சென்றார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆக்சிம் 4. ஸோ சுபான்சு சுக்லா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் டிராகன் விண்கலம், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய டிராகன் விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அடைஞ்சிருப்பாரு. ஸோ ஆக்சிம் 4 திட்டம் மூலமாக ஒரு 14 நாட்களுக்கு அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தங்கியிருந்து ஆய்வு செஞ்சாரு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவர் இப்போ ஜூலை 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பூமிக்கு திரும்புவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய அவர் பூமிக்கு திரும்புறாரு இல்லையா, ஒரு 23 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா அமெரிக்காவுடைய கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள கடல் பகுதியில் இவர் பாராசூட் மூலமாக தரையிறங்குவாரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 14 நாட்கள் மேலே ஆய்வு செஞ்சாங்களே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில், அப்போ பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் கொண்டிருக்காங்க. எலும்பு ஆரோக்கியம், அப்புறம் அங்கே பயிர்களை விளைவிக்கிறது, விதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முளைக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பல்வேறு ஆய்வுகள் 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. உயிர் மருத்துவ அறிவியல், நரம்பணுவியல், அப்புறம் வேளாண்மை, விண்வெளி தொழில்நுட்ப ஆய்வுகள்னு சொல்லிட்டு 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காரு. 12வது கேள்வி, உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை மு.க. ஸ்டாலின் எங்கு தொடங்குகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சிதம்பரம். ஸோ கடலூர் மாவட்டத்தின் சிதம்பரத்தில் தான் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற பெயரில் ஒரு 10,000 முகாம்களை வந்து தொடங்கி வைக்க போகிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்கள், ஊரக பகுதிகளில் இந்த முகாம்கள் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. மக்களுடைய குறைகளை அவங்களுடைய இருப்பிடத்துக்கு சென்று நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முகாம்களானது நடத்தப்பட இருக்கு. ஸோ இப்போ வர ஜூலை 15 காமராஜுடைய பர்த்டே, அந்த நாள் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாகவும் செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த நாளில் தான் கடலூர் மாவட்டத்தின் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற பேர்ல முகாம்களை வந்து தொடங்கி வைக்க போறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லாம சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா லால்புரத்துல 6.39 கோடி செலவுல மறைந்த தலைவர் எல் இளைய பெருமாள் அவர்களுடைய உருவச்சிலையோட 100ஆண்டு அரங்கம் அப்படிங்கறது அமைச்சிருக்காங்க. இளைய பெருமாளுடைய 100ஆண்டு அரங்கம் உருவச்சிலையோட பெருமாள், ஸோ அதையும் திறந்து வைக்கிறாங்க. அடுத்து 13வது கேள்வி, உலகக்கோப்பை வில்வித்தையில் ஹாட்ரிக் பதக்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜோதி சுரேகா. இப்போ நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியோட 4வது நிலை போட்டியில பாத்தீங்கன்னா இந்திய வில்வித்தை வீராங்கனை ஜோதி சுரேகா வந்து இப்போ 3 பதக்கங்களை வின் பண்ணி ஹாட்ரிக் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பதக்கம் என்னென்ன பதக்கம்னா 2 வெள்ளி பதக்கம், 1 வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஜோதி சுரேகா எந்தெந்த கேட்டகிரியில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்பெயினில் தான் இப்போ உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியுடைய 4ஆம் நிலை போட்டி நடைபெற்றது. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மகளிர் அணி பிரிவில் ஜோதி சுரேகா, பர்னீத் கவுர், பிரீத்திகா பிரதீப் ஆகியோர் கூட்டணி பார்த்தீங்கன்னா வெள்ளிப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் கலப்பாணி பிரிவில் ஜோதி சுரேகா, ரிஷப் யாதவ் ஆகியோரோட கூட்டணி வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க. மகளிர் காம்பவுண்ட் கலப்பாணி பிரிவில் ஜோதி சுரேகா வந்து தனிநபர் பிரிவு கலப்பணி பிரிவில், மகளிர் காம்பவுண்டு தனிநபர் பிரிவில் பார்த்தீங்கன்னா ஜோதி சுரேகா வந்து இப்போ வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 வெள்ளி 1 வெண்கலம் சொல்லிட்டு ஒரு போட்டியில் 3 பதக்கம் வின் பண்ணி ஹாட்ரிக் பதக்கங்களை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து 14வது கேள்வி, எந்த மானியத்தை பின்பற்றி தமிழக அரசு பள்ளி வகுப்பறைகளில் பாவடிவ இருக்கைகள் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி கேரளா. ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்சு, செகண்ட் பெஞ்சு, தேர்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு தானே பெஞ்ச் வந்து வரிசைப்படுத்தியிருப்பாங்க. ஸ்கூலில் வந்து மாணவர்களை வந்து வரிசையாக உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் பா வடிவத்தில் ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னா இப்போ பா வடிவத்தில் மாணவர்களை அமர வைக்கும் முறையானது இப்போ கேரளாவில் தொடங்கியிருக்காங்க. ஸோ எதை இன்ஸ்பயர் பண்ணி இதை தொடங்கியிருக்காங்க அப்படின்னா மூவி, கேரளாவில் ரிலீஸ் ஆன ஒரு மூவியை பார்த்து தான், அதாவது சதானார்த்தி ஸ்ரீகுட்டன் அப்படிங்கிற பேர்ல அரைவட்ட வடிவ இருக்கைகள் அமைப்பது தொடர்பாக ஒரு மூவி எடுத்திருக்காங்க. வினேஷ் விஸ்வநாத் அவர்கள் இயக்கிய திரைப்படத்துல மாணவர்கள் வந்து கடைசி பெஞ்சில் இருக்கவங்க தான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீல்டுக்கு போகிறதுல, அவங்க நல்ல ஸ்கோர் பண்றதுல அப்படிங்கிற ஒரு விஷயமானது இருக்கு. அதனால அதை தவிர்க்கிற வகையில் அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இந்த வட்ட வடிவில், அரைவட்ட வடிவில் மாணவர்கள் அமர்வதை வலியுறுத்தி அந்த படம் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா கேரளாவில் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பாடு வடிவத்தில் மாணவர்கள் உட்கார்ற மாதிரி, கடைசி பெஞ்சுன்னு யாருமே கிடையாது, எல்லாருமே பா வடிவத்தில் அமர்ற மாதிரி. கரும்பலகைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கரும்பலகை அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஆசிரியர்களோட நல்லா கலந்துரையாடலாம், ஏதாவது டவுட்னா தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு மாணவரும் விடக்கூடாது. கேள்வி பதில் அமர்வுகள், கலந்துரையாடல், கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது. மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட எப்போதுமே ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிற வகையில் கற்றலை மேம்படுத்தணும். கருத்துக்களை வந்து மாணவர்கள் ஈஸியாக ஆசிரியர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற வகையில்
பாவடிவ இருக்கைகள்ங்கிறது அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் பாவடிவ இருக்கைகளானது அந்த இருக்கை முறையானது பின்பற்றப்படும் சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ கேரளாவில் மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் அந்த முறை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க. அடுத்து 15வது கேள்வி, நிலவில் இந்திரர்களை தரையிறக்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் 2040ஆம் ஆண்டு. ஸோ நிலவில் இந்தியர்கள், நம்ம இந்திய விண்வெளி வீரர்களை தரையிறக்கும் வகையில் இப்போ திட்டம் 2040ஆம் ஆண்டு தொடங்கப்படும் சொல்லிட்டு இஸ்ரோவுடைய தலைவர் வி நாராயணன் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவதற்கான ககன்யான் திட்டத்தை மேற்கொண்டு வரோம். ஸோ இப்போ இந்த வருஷம் இறுதியில் பார்த்தீங்கன்னா மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவதற்கான முதல் ராக்கெட் லான்ச் பண்ணுவாங்க, மனிதர்கள் இல்லாமன்னு சொல்லியிருக்காங்க 2025 டிசம்பர் மாதத்துக்குள்ள. அதே மாதிரி 2027 2வது ராக்கெட் வந்து மனிதர்களோட விண்ணுக்கு அனுப்பப்படும் ககன்யான் திட்டத்தில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அடுத்து இப்போ நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான திட்டம் 2040 தொடங்கப்படும் சொல்லிட்டு இஸ்ரோவுடைய தலைவர் வி நாராயணன் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ககன்யான் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் வந்து 10,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 20,000 கோடி மதிப்பீட்டில் பணிகளானது நடைபெற்று வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இப்போ விண்வெளிக்கு அனுப்பிட்டாங்கன்னா அடுத்து நிலவுக்கு அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விண்வெளிக்கு இந்திய வீரர் அனுப்பப்பட்டாங்க அப்படின்னா அது 1984 ராகேஷ் சர்மா அனுப்பியிருப்பாங்க ரஷ்யாவோட உதவியின் மூலமாக. அதுக்கப்புறமா இப்போது 41 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர் சுபான்சு சுக்லா வந்து ஆக்சிஜன் 4 திட்டத்தின் கீழ் அனுப்பப்பட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இவர் வந்துட்டார் அப்படின்னா அவருடைய அனுபவங்களை வச்சு அடுத்து விண்வெளிக்கு அனுப்ப போகிறாங்க 4 விண்வெளி வீரர்களை ககன்யான் திட்டத்தின் மூலமாக. அதுக்கப்புறமா நிலவுக்கு மனிதர்கள் அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விநாயகர் சதுர்த்தி எந்த மாநிலத்தின் மாநில விழாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மகாராஷ்டிரா. ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சோனாலி மிஸ்ரா. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சீனா. மாநிலங்களவை நியமன எம்பிக்களை யார் நியமிக்கிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, குடியரசுத் தலைவர். 5வது கேள்வி, விம்பிள்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் கோப்பையை வென்ற முதல் இத்தாலிய வீரர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை மையம் எங்கு உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, லக்னோ. பழமையான ஆசிரியம் கல்வெட்டு எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புதுக்கோட்டை. 8வது கேள்வி, வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற நூலை வெளியிட்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மு.க. ஸ்டாலின். கோட்ட சீனிவாச ராவ் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நடிகர். யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்ட செஞ்சிக்கோட்டை எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 13ஆம் நூற்றாண்டு. சுபான்சு சுக்லா கீழ்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் விண்ணுக்கு அனுப்பப்பட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆக்சிஜன் 4. உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை மு.க. ஸ்டாலின் எங்கு தொடங்குகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிதம்பரம். உலகக்கோப்பை வில்வித்தையில் ஹாட்ரிக் பதக்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜோதி சுரேகா. 14வது கேள்வி, எந்த மாநிலத்தை பின்பற்றி தமிழக அரசு பள்ளிகளில் பாவடிவ இருக்கைகள் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கேரளா. நிலவில் இந்தியர்கள் தரையிறங்க எந்த ஆண்டு திட்டம் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் 2040ஆம் ஆண்டு. இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.